நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ மாற்றமும் தாராரோ, வாசல் தீரவாதார் மாற்றமும் தாராரோ, வாசல் திறவாதார் நாட்டத்துழாய் முடி நாராயணல் நம்மால், நாட்டத்துழாய் முடி நாராயணல் நம்மால், போற்று பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள், போற்றி பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள், கூட்டத்தில் வாழ்வேண்ட கும்பகர்ணனும் தோற்றும் உனகே பொருந்துயில் தந்தானோ, கூட்டத்தில் வாழ்வேண்ட கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தொழில் தந்தானோ, ஆதலநந்தன் உடையாய் அருங்கலமே, ஆதலநந்தன் உடையாய் அருங்கலமே, தேற்றமாய் வந்து தேற்றமாய் வந்து திரவேலொரும்பவாய், தேற்றமாய் வந்து திரவேலொரும்பவாய். 10வது ஆண்டாளுடைய பாசுரமான இன்னைக்கு இதில் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோம்பி இருந்து பயனாக இப்போது சொர்க்கம் போல சுகத்தை அனுபவித்துகின்ற பெண்ணே, உன் இலக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்ல, பேசவும் மாட்டாயோ, நறுமணம் வீசும் துளசி தலையில் அணிந்த நாராயணன் நாம் போற்றி பாடின அவன் நம் நோம்புக்குரிய பலரை உடனே தருவான். 300 காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணம் சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனை தோற்கடித்து விடுவாய் போலிருக்கு. உன் தோற்றத்தை பார்த்தால் நீ அவனை தோற்கடித்து விடுவாய் போலிருக்கு தெரிகிறது. சோம்பல் திறகாமை எப்படி? சோம்பல் திறகாமை கிடைத்திருக்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நிறைய தூங்கிட்டானோ இங்கே காத்தால, அண்டா டேய் கும்பகர்ணனா நீ, கும்பகர்ணன் தூக்கம் எந்திரி அப்படிம்பாங்க, கேள்வி விடுவாங்க. கும்பகர்ணனாக இருக்கான் அப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க அந்த காலத்தில். அதை தான் இவ்வளோ இங்கே ஆண்டாளோ அன்றைக்கே ஜோக்கில் அந்த ஜோக்கு சொல்லியிருக்காவோ. அது என்ன சொன்னான்னா, இப்படி தூங்கிட்டே இருந்தேன், அப்புறம் எப்படி எழுந்துரு, நாம் முன்ன செஞ்ச பலன் அப்படி இப்போ நம்ம நோத்துன்னு இருக்கோமே, இந்த பலன் இருக்க, இது அந்த நாராயணன் நம்ம போய் அடையலாம், அவனை பார்க்கலாம். அதனால் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரி, வா வெளியில் வா, முதல்ல கதவை திறந்து வெளியில் வா அப்படின்னு சொல்லி இந்த ஜோக்கு இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம மியூசிக்கு இதெல்லாம் நம்மளுடைய ஒரு ஆயுளுக்கு அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு ஒரு உபகாரணமாக இருக்குது. சிரித்து சந்தோஷமாக இருந்து ஜோக்குகளை சொல்லிகிட்டு இருந்தால் அது ஒரு உடம்புக்கு ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி ஆயுள் வெட்டிக்கும் அது உபயோகமாக இருக்கும். நல்ல இசையை கேட்குறத ரசிக்கிறது, அதே மாதிரி ஜோக்கு அடிக்கிறது, ஒருத்தருக்கு கிண்டல் பண்ணிக்கிறது, அதுதான் அதில் ஒரு அன்பு இருக்குமே ஒழிய இது இருக்காது, தாக்கல் இருக்காது, அவனை ஊண்டிங்காக இருக்காது, அவனை புண்படுத்துகிற மாதிரி தான் பேச மாட்டான். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஜோக்ஸ் எல்லாம்.
அவன் பாரு கும்பகர்ணனாட்டம் தூங்குறான், கும்பகர்ணனாட்டம் தூங்குறான் பாரு அப்படிம்பாங்க. அந்த கும்பகர்ணனை வந்து வரம் வாங்கினதே என்ன தெரியுமா? தவறி போய் நல்லா 6 மாதம் இது பண்ணணும். அதனால் 6 மாதம் நான் வந்து உன்னுடைய சிந்தை வேணுங்கிறதுக்க உறக்கம் போகணுங்கிற மாதிரி போட்டான். உன்னையே ஒரு பாடணும்னு சொல்கிறது பதில் உறக்கம் சொல்லிட்டான். அந்த உறக்கமே அவனுக்கு சாஸ்திரமாயிடுச்சு. 6 மாதம் அவனை எழுப்ப முடியாது. அப்படி தான் தூங்கினான் கும்பகர்ணன். ராவணை எழுப்பினா பாதியில் வச்சு அவன் ஆயுஸ் போனிஞ்சது. ராமர் கையிலால் அவனுடைய ஆயுஸ் முடிஞ்சது.